கூலி வந்து நல்லபடியாக போன உடனே அடுத்த படம் எடுக்கலாம்னு தங்கராஜன் ஒரு மீடியேட்டர் இருந்தார், ப்ரொடியூசர், இப்போ ஒரு ஆக்டர். அவர் சின்சியராக என்னோட ஃப்ரெண்டாக இருப்பார். என்ன நான் தான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணேன் எல்லாரோடையும். என்னோட ஒருத்தங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் மோஸ்ட்லி அவங்க விலைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்த் கம்மிங்காக ஜெனுவினாக இருப்பேன். அப்போ தங்கராஜ் என்ன சொன்னார், இப்போ தான் விஜய் கம்மிங் அப்போ அவரை வச்சு படம் பண்ணலான்னாரு. சரி தங்கராஜ் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ உடனே சந்திரசேகர்கிட்ட பேசி படத்தை ஃபிக்ஸ் பண்ணான். நான் செஞ்ச ஒரே தவிர அவங்க அப்பாவை டேரக்டரை போட்டது மட்டும்தான் அந்த படத்தில். ஏன்னா விஜய் ரொம்ப நல்லவர், அவங்க அப்பாவுமே நல்லவர் தான். பட்டு அது ஒரு இந்த குடும்பம்னு வந்தாலே அது வேறு மாதிரி ஆகிடுது, அவங்கள அறியாமலே அது ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை எடுத்தால் அந்த படத்தை வந்து ஒருத்தன் வந்து திருச்சிக்கு வாங்குறதா சொல்லி என் கழுத்தை அறுத்துவிட்டான், ஒரு செட்டியார், ஒரு கருப்பன் செட்டின்னு சொல்லி. இல்லைன்னா அந்த படத்தில் நஷ்டம் எல்லாம் வெளில தப்பிச்சிருப்பேன். அவன் லாஸ்ட் மினிட்ல படத்தை வாங்க மாட்டேன்ட்டான். நான் வந்து ரொம்ப நேர்மையாக படத்தை திருப்பி கொடுத்துட்டேன், அவனுக்கு வேண்டாம்னு. நானே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த படத்துலேயும் ஒரு சின்ன அந்த கான்செப்ட் கொஞ்சம் தப்பாகிடுச்சு. அதாவது இப்போ விஜயே சஃபர் ஆகியிருந்தார், அவர் குடும்பத்தில் ஒருத்தனுக்கு சஃபர் பண்ணி அவர் ஜெயிச்சாருன்னா அது பெருசாக ஹிட் ஆகும், எமோஷனலாக பாதிக்கும். ஒரு ஃப்ரெண்டோட இது அப்படிங்கையில் அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. பட் நான் அதை சந்திரசேகர்கிட்ட சொல்லலை. படத்தில் ஃபைட்லாம் நல்லா இருந்தது, சாங் ரொம்ப சுமாராக இருந்தது. பட் படத்தை ரிலீஸ் பண்ணோம், படம் ஓடலை. வேறு டேரக்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருவோம். இவர் வந்து என்னென்னா, இவர் வந்து இப்போ நான் வாசு சொன்னல, வாசு ரவிக்குமார் மாதிரி டயத்துக்கு ஆரம்பித்து டயத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொறுப்புள்ள ஒரு டேரக்டர். ஆனால் தன்னுடைய சொந்த பையன் கதைன்னு வரையில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் நினைக்கிறேன், அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, அது வந்து வெளியில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க சிந்திச்சிருப்பாங்க, வேறு அவுட்புட் எடுத்திருப்பாங்க. இவர் தன் பையன்றதில் அவரை ஷோகேஸ் பண்ணணுங்கிறதுல இருந்தாரே தவிர படத்தில் வந்து எது லாக் ஆகுதுன்னு இப்போது நான் பண்ணுற தப்பு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவர் பண்ண தப்பு அவருக்கு தெரியல. பட் நான் அவரை குறை சொல்லலை. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் கொஞ்சம் பிரச்சனை பண்ணார் பணத்தால். நான் தான் இதுக்கு கவலைப்படுறது இல்லை, நம்ம ஏமாற்ற போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்புறம் கேஆர்ஜிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தெலுங்கு ரைட்ஸை வேணுனாரு. அடுத்த செகண்ட் எழுதி கொடுத்துட்டேன். எல்லாரும் டப் பண்ணிட்டாங்க, கார்த்திக் டப்பிங்கே வரல. ராமதுரை போகிறாரு, வாசு பேசுகிறாரு, எவனும் பேசுகிறான், வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வரமாட்டேன்ட்டான். கார்த்திகை பற்றி எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுவாருன்னு. அப்போ நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் வந்து ரொம்ப வார்த்தை மாறாத ஆள், நாக்கில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டா மாறுறது கிடையாது. கார்த்திக் நான் கொடுத்தது சிங்கிள் பேமெண்ட் 45 லட்சம் ரூபா வெள்ளி பிளேட்டில் வச்சு படம் ஷூட்டிங்க்கு ஒரு வாரம் முன்னாலே கொடுத்துட்டேன் பணத்தை. மொத்தமாக ஒரே பேமெண்ட்டு தான் கொடுத்து அப்படி பண்ணியிருக்கோம். அப்போது இப்போ டப்பிங் நடக்கலை, படம் ரிலீஸ் ஆகாமல் இல்லைன்னு தெரியல. April 14 ரிலீஸ்னு போட்டாச்சு. நான் வந்து என்னுடைய கௌரவ பிரச்சனை அதில் இன்னொரு 20 நாள் தான் இருக்குது. இவன் டப்பிங் முடிப்பானா இல்லைன்ற எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. அப்போது ஒரு நாள் ராமதுரை வந்து எங்களுக்கு சரண்டர் ஆகிட்டார். தெரியாது, நீங்கள் ப்ரொடியூசர் நீங்களே பேசுங்கன்னு ஃபோனில் கொடுத்தேன், கிடைக்கல. சாயந்தரம் லைனில் வந்தான். நான் கார்த்திக் உனக்கு எனக்கு அந்த சண்டே இருக்காப்பான்னு கேட்டேன். ஐயோ சார் இல்லைன்னா. என்ன ஏன் ப்ராப்ளம்னு கேட்டேன். என்ன ப்ராப்ளம்? நான் வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டேன் ரிலீஸ் பண்ணுறதாக. நான் வந்து பணம் சம்பாரிச்சேனா இல்லைங்கிறது இல்லை, நல்ல பேர் எனக்கு இருக்குது. அந்த பேரை கெடுக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணுமா இல்லை எனக்கு இருக்கிற பேரை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணணுமான்னு யோசிச்சுக்க. நான் பணம் உனக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றும் பாக்கி கிடையாது. இப்படி இருக்கிற ஸ்டேஜில் நான் கூப்பிடுறேன் அப்படி நீ வரலைன்னா எனக்கு மரியாதை போயிடுமாப்பா. April 14 படம் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஐயோ சார் 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 அப்படிலாம் சொல்லாதீங்க சார், என்னால் உங்கள் மரியாதை போகுது சார். அப்படி சொல்கிறியப்பா, வரமாட்டேன்றியப்பா அப்படின்னு. நான் இல்லை சார், இன்றைக்கி நீங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு போவீங்க அப்படின்னாரு. இன்னும் ஆஃபீஸில் தான் டப்பிங் தேட்டர் இருந்தது. நான் வந்து ஒரு 6:30 மணிக்கு போயிடுவேன் அப்படின்னு. நான் உங்களை பார்க்கல, நான் கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுறேன், நான் வர முன்னாள் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க சார், நான் வந்து டப்பிங் முடிச்சிடறேன் அப்படின்ட்டான். அன்றைக்கி ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டேன். 6:55 ஆச்சு கீழே இறங்குறதுக்கு. கீழே இறங்கி கார் கதவை திறக்க போகிறேன், கார்த்திக் கார் வந்துருச்சு. வெக்கப்பட்டேன் ரொம்ப. சார் 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 நீங்கள் வராதிங்க உள்ளே, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் முடிச்சிடறேன் டப்பிங்கன்ட்டான். 7:30 மணிக்கு உட்காந்தேன் சார், காலையில் 5 மணி டப்பிங் முடிச்சிட்டான். அதாவது இவ்வளவு சின்சியராக உள்ளவன் இத்தனை பேரை ஏன் சாவடிச்சான்னு யாருக்கும் தெரியாது. இந்த வேட்டையாடு விளையாடு 2005 என் கைக்கு வருது. ஒரு கமலஹாசன் படம். எனக்கு கௌதம் மேனன் மேலே ரொம்ப மரியாதை ஜாஸ்தி சார். அவருடைய காக்கா காக்கா பார்த்து போதே நான் சொன்னேன், கௌதம் இவர் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டு பிரமாதமாக பண்ணியிருக்கப்பா, நான் படம் எடுத்தால் ஒன்று வச்சு தான் எடுக்கணும்ப்பான்னு சொன்னேன். அப்போது காக்கா காக்கா டயத்தில். ஏன்னா தானுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணதுனால அவர் எனக்கு 2 முன்னாடி எப்போ வேணாலும் கேட்டால் ஷோ போடுவேன். எல்லா சினிமாக்காரனும் என் மேலே கொஞ்சம் மதிப்பு இருக்குது. அதனால் நான் கேட்குறப்போலாம் யார் வேணாலும் பிரிண்டை கொடுத்து எனக்கே ப்ரைவேட்டாக ஷோ போடுவாங்க. அந்தளவுக்கு மரியாதை இருக்குது. ஸோ அப்போ கௌதம் மேன்ட்ட ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 2-1 சாச்சிருக்கேன். ஸோ இப்போது 2005 இந்த ப்ராப்ளம் இது வருது, இந்த படம் வருது. சரின்னு சொல்லிவிட்டு படத்தை எடுக்கலான்னு அன்றைக்கி ராத்திரி முடிவு எடுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் கமல் சார்ட்ட பேசுகிறேன். அதுக்கு முன்னால் கௌதம் மேனன் வந்து என்னை வந்து பாருன்றாரு. அவருடைய ஆஃபீஸ் வாசு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தனால சென்டிமெண்ட்லாம் சரி வாசு வீட்டுக்கு போனேன் லக்குன்னு சொல்லி அவர் ஆஃபீஸ் போயிட்டேன். நான் இல்லை ஜென்ரல் நான் போக மாட்டேன், அவனை வர சொல்லுவேன். நம்ம பந்தா காட்ட வேணாம் சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். போனோன்னா அவர் என்ன ஒரு கேள்வி கேட்குறாரு. சார் நிஜமாகவே படத்தை முடிப்பீங்கன்னா தொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க சார், இன்னையோட நாங்கள் படத்தை வைண்ட் அப் பண்ணுறோம். யாருக்கும் நாங்கள் 10-15 கோடி ரூபா லாஸ் ஆக போகுது இண்டஸ்ட்ரிக்கு, யாருக்கும் காசு தர போகிறதில்ல,
எனக்கு எந்த கம்பெனியில் காஜா மேலே மிஸ்டேக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. காஜா மதியம் தப்பிச்சு போயிடுவார், கமல் சார் தப்பிச்சு போயிடுவார், பணம் தர வேண்டியதில்லை, எல்லா ஃபைனான்ஸும் செத்துருவோம், விட்டுலாம் சார்ன்றாரு. எனக்கு பரவாயில்லையா, நான் துணிஞ்சு தான் வந்தேன், எடுத்துலான்றேன். அங்கேயே உட்காந்து என் ட்ராவல், ஏன்னா அவங்க வந்து விசா வந்து இன்னொரு 5-10 நாள் எக்ஸ்பயர் ஆக போகுது, அமெரிக்கன் விசா. போகலைன்னா படம் மொத்தமாக ட்ராப் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. சனிக்கிழமை அங்கேயே அப்படியே மத்தியானம் உட்காந்து 2:30 மணிக்கு என் ட்ராவல் ஏஜென்ட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் அங்கேயே டிக்கெட் போட்டேன். அப்படியே ஃபோன்லேயே. ஜோதிகா வந்து 3 நாள் கழிச்சு வரேன்னுச்சு. கமல் சார் வந்து மண்டே பார்த்துட்டு வெனஸ்டேக்கு மேலே பிளேன் ஏறேன்ட்டார். இவங்க 2 பேருக்கும் பிஸ்னஸ் கிளாஸ், இப்போ எல்லாருக்கும் எக்கானமி போட்டு எல்லாம் பண்ணிடுச்சு. டப்புன்னு வேலை. நான் தான் அவங்களுக்கு தெரியுமா எப்படி டகடகன்னு முடிக்கிறாங்க. ஒரு வேலை எடுத்தாச்சுன்னா அதை முடிச்சிடணும். டக்குன்னு போட்டு எல்லோரையும் பிளேனில் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இல்லைன்னா விசா எக்ஸ்பயர் ஆகிடும் பயத்தில். ஸோ எல்லோரும் போகிறாங்க நியூயார்க்குக்கு. அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இவனுங்க என்னை வரவழைச்சிட்டானுங்க, ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்கலை, இப்போ தான் பேக்ரவுண்ட்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டு மஞ்சள் வெயில் மாலை இதுங்கிற பாட்டு, நீ கிளம்பி வா அப்படின்றார் கமல் சார். நான் சொன்னேன், சார் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போகிறதில்ல, சரியாக வராது எனக்கு, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் இருங்க சார். நான் கௌதம் என்னை நம்பித்தான் படத்தை ஆரம்பித்தேன். யாரை நம்பி? அவரை நம்பி தான் படத்தை ஆரம்பித்தேன் சார்ன்றேன். கமல் சார்கிட்ட சொல்கிறேன், நான் உங்களை நம்பி படம் எடுக்க ஆரம்பிக்கல, கௌதமை நம்பி தான் படத்தை அண்டர்டேக் பண்ணேன். அவன் முடிப்பான், படத்தை முடிப்பான், விட்டுருங்க சார்ன்ட்டேன். இப்போது ஜோதிகாவும் இறங்கிடுது. இவர் ஹாரி ஜெயராஜும் போயிடுறாரு டியூன் பண்ணுறதுக்கு, பாட்டு எதை டியூன் பண்ணுறதுக்குன்னு. எல்லாம் போயிட்டாங்க. ஷூட்டிங் ஒரு நேரம் கழிச்சு இந்த 1 நாள் மெல்ல நடக்குது. இவர் டெய்லி ஃபோன் பண்ணுறாரு எனக்கு கமல் சார். என்ன என்னை நடக்க வச்சுட்டே இருக்கானுங்க, இது என்ன படம் எடுக்கிறானுங்களா, என்ன பண்ணுறானுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் அவனை நம்பி இறங்கிட்டேன், அந்த அளவுக்கு கரெக்டாக படம் எடுத்துருவான், என்னப்பா நடந்துகிட்டே இருந்தால் எப்படிப்பா படம் ஓடும், இதில் எதுவும் மாற்ற வேண்டாமா அப்படின்றாரு. வரும் சார், எடுத்துகிட்டு வர சார், நீ கவலைப்படாதீங்க சார்ன்ற. நான் இப்போது பாட்டு எடுக்கிறாங்க, அந்த பாட்டில் நடந்தானே வருவார். இதை வச்சு அவர் டிசைட் பண்ணுறாரு படத்தில் ஒன்றும் இல்லை குப்பைன்னு சொல்லிட்டு. முடிஞ்சு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் ஆடியோ ரிலீஸ்க்கு கௌதம் வந்து மணிரத்னத்தையும் சங்கரையும் கூப்பிடுன்றாரு. நாங்கள் ஏன் சார் மணி சார்ட்ட நான் பேசுகிறதில்ல, சங்கர் வேணா பேசுகிறேன்னு சங்கர் ஆளுக்கு ஃபோன் பண்ணி ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங், சிவாஜி ஷூட்டிங் நடக்குது. நான் போகிறேன் ஷூட்டிங்க்கு. ஃப்ளோரில் இருக்கார், 3 மணிக்கு வாண்டிருக்காரு, நான் போகிறேன் முடிகிற நேரத்துக்கு. அப்போது ஷூட்டிங் பார்க்க போகுது. நான் வந்து ஒரு 100-200 அடி தள்ளி நிற்கிறேன். ரஜினி ஷார்ட் முடிஞ்சு வெளில வராரு, என்னை பார்த்தோன்னே கையாட்டுறாரு. ஆட்டிட்டு அவர் ரூம் அங்கே இருக்குது, லெஃப்ட்டில் போனால் ரூம் இருக்குது. போகல, நேராக வந்தார். என்கிட்ட வந்து 10 நிமிஷம் பேசி நிற்கிறாரு. என்னாச்சு என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. கேட்டுட்டு ஓகே நாராயணன் ஆல் தி பெஸ்ட், நான் ஆடியோ ரிலீஸு இவரை இன்வைட் பண்ணல, நான் ரஜினி சார் ஆடியோ ரிலீஸு சங்கரை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தேன் சார், ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டேன். போயிட்டார். இப்போது என்ன ஆகுது, ஷூட்டிங் பேக்கப் பண்ண உடனே சங்கருங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த செட்டிலேருந்து அப்படியே வெளில போகிறார் ரைட்டில் திரும்பி. இவர் லெஃப்ட்டில் போக வேண்டியவர் போகாமல் நேரம் வந்தார். அவர் ரைட்டில் திரும்பி போயிட்டார் வண்டியில் ஏறி. அந்த சங்கர் செக்ரட்டரி ஃபோனில் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் காய்ச்சினேன், நீ பெரிய ஆளாரு, உன்னை மதித்து நான் வந்திருக்கேன், நானும் மனுஷன், எனக்கு 2 கை தான், சங்கருக்கு 2 கை தான், முதல்ல மனுஷன் மதிக்கத்துங்கடா, அப்புறம் படம்லாம் கிடிக்கலாம், நீங்கள் நக்கலாக பண்ணுறா இருந்தாலும் என்ன இல்லை, நீ நக்கல் பண்ணுற, என்னடா நினச்சிருக்கீங்க என்னை பற்றி, உண்டுலையும் ஆக்கிடுவேன் ராஸ்கல்ஸ். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அதை ஹானர் பண்ணணும். ஒரு மனுஷன் வர்றான், அவன் பிச்சைக்காரனாக இருக்கட்டும், சேமனாக இருக்கட்டும், அவன் கூலியாக இருக்கட்டும், எவனா இருந்தாலும் மனுஷனை மதிக்கத்துங்க. லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். ரொம்ப சாரி ஏறினா. அடுத்த நாள் நான் சொன்னேன், அடுத்த நாள் நீ ஃபோன் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டா நான் வர்றேன், இல்லைன்னா சங்கர் வேணா நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியுண்டான்ட்டு வந்துட்டேன். எடுத்து படம் ரிலீஸு, எதிர்பாராத அளவு ஹிட்டு, பல கோடி செலவு பண்ணி இந்திரலோகத்தில் செட் போடுறான். போட்டு படத்தை அவன் எடிட் பண்ணி பார்த்தா எடிட்டு மொல்லமாக காதை கடிக்கிறான், சார் படத்தில் காமெடியை காணும் அப்படின்னு. ஐயோ காமெடி படத்தில் காமெடி இல்லைன்னா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வடிகளை கூப்பிட்டு கேட்டால், முதலாளி கவலையே படாதீங்க, பிரம்மாண்டமாக இருக்குது படம், பாட்டுக்கிட்டு எல்லாம், ஆனால் காமெடி இல்லை, முதலாளி கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு 3 லோகம் இல்லை, இந்திரலோகம், யமலோகம், பூலோகம் 3, யமலோகத்தில் காமெடி வந்துடுன்றாரு. அதுக்கு பெரிய கோடிக்கணக்காக செலவு பண்ணி அதுக்கு ஒரு செட்டு போடுறான் பிரசாதில். படம் முழுசாக முடிஞ்சு அவன் எடிட்டர் பார்த்துட்டு இன்னும் காமெடி இல்லைன்றா. அப்போ லெனின் எடிட்டரை கூப்பிட்டேன். எடிட்டர் லெனின் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால், லெனின் சொல்கிறாரு, ஸ்க்ரீனில் வடிவேலை பார்த்தால சிரிப்பாங்கன்றாரு. இல்லையா அது ஒரு சீன் இல்லையா, மொத்த படம் வருதுன்னா கவலைப்படாதீங்கன்றாரு. சென்சார் போர்டு இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு காட்டி அவரும் பரவாயில்ல படம் அப்படின்னாரு. பார்த்த உடனே ஸோ அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ஏரியும் வித்தாச்சு. படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் நான் எல்லாருக்கும் ஷோ போடுறேன். குஷ்பு அவங்களெல்லாம் கூப்பிட்டு, பார்த்திவனவங்கெல்லாம் கூப்பிட்டு. படத்தை நான் பார்த்தா என் தலையெல்லாம் வெடிச்சு போச்சு. என் தலையெல்லாம் கச்ச கச்ச கச்ச. படம்னா ஸ்டேஜ் ட்ராமாவோட மோசமாக இருக்குது. இல்லை இந்த படத்தில் விஜய் ஏதோ பெருசாக ஹெல்ப் பண்ணதா சொன்னீங்க. அதான் இந்த வரேன். என்னாச்சுன்னா இதனுடைய ஆடியோ ரிலீஸு, இந்திரலோகத்தின் ஆளப்பன் ஆடியோ ரிலீஸு நான் ஒரு பந்தாவாக பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் போய் சூர்யாவை கேட்குறேன், தம்பி எனக்காக வந்து ரிலீஸ் பண்ணி கொடுன்றேன். சூர்யா ஓகேன்ட்டார். அப்போ சூர்யாட்ட நான் என்ன சொல்கிறேன், விஜய் ஆல்ரெடி வரேன்ருக்காரு, ஏன்னா விஜய்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டோம்,
விஜய் வரேன் இருக்காரு, நீங்களும் வரணும், விஜய் நீங்களும் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றேன். விஜய் வரார், நானும் வரேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டார். இப்போது டேட்டு நெருங்குது, இன்விடேஷன் அடிக்கணும். ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் விஜய்கிட்ட வாங்கணும். நான் நேராக ஏவிஎம்ல ஷூட்டிங்கில் இருக்கார். போனால் விஜய் அப்படியே கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு டேட் வேணான்றேன், ஆடியோ ரிலீஸ் கூப்பிடாது. அப்போ சிக்கல் ஏதோ ஒரு பேப்பரில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டிட்டார் அவர், ஏதோ ஒரு மேட்டரில். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு ஆடியோ ரிலீஸ் கூப்பிடாதீங்க, நான் ஏதாவது பேசி எதாவது ஆகிட போகுது அப்படின்றாரு. ட்ரக் காரவனில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறோம். கையை பிடிச்சி கெஞ்சிடாரு, என்னை விட்டுருங்க நாராயணன் சார், நான் வர முடியாதுன்னு. என்ன விஜய் எப்படி சொல்கிறீங்க, நான் வந்து சூர்யாட்ட வந்து நீங்கள் வரீங்கன்னு சொல்லி தான் டேட் வாங்கிட்டேன். இப்போ என் கௌரவ பிரச்சனை ஆகிடுது எனக்கு, சூர்யாட்ட போய் நான் எப்படி என் முகத்தை காமிக்கிறது, அதனால் சங்கடம் ஆகிடும், அதனால் வந்து தான் ஆகணுன்றேன். முடியவே முடியாது, டேட் வேணாலும் தர்றேன், படம் எடுப்போம், என்னை ஆளை விடுங்கன்றாரு. அங்கேருந்து அப்படியே ஏவிஎம்லேருந்து சூர்யா தங்கத்துறைக்கு ஃபோன் அடித்தான். தங்கத்துறை சார் பிரச்சனை, என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஜய் வரமாட்டேன்றாரு. இப்போ சூர்யாட்ட நம்ம விஜய் வரான்னு சொல்லி தான் டேட் வாங்கினோம். சூர்யா வந்து நாராயண ஃப்ராடு பண்ணணும்னு நினச்சாருன்னா என் மானம் போயிடும், எனக்கு வந்து நல்ல பேர் தான் வேணும், அதனால் சூர்யாட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி விஜய் வரல, அதை மீறி அவரால் வர முடிஞ்சால் I'll be ஹாப்பின்றேன். அப்போ தங்கதுரை உடனே பேசி வித்தின் 1 hour சொல்கிறாரு, சார் கவலைப்படாதீங்க சார், உங்களுக்காக நான் சூர்யா சார் வராரு, ஆடியோ ரிலீஸ் ஆகுது. ரைட். இப்போ ஃபங்க்ஷன், சத்யம் தேட்டரில் ஃபங்க்ஷன், கூட்டம்லாம் வந்தாச்சு. 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணணும் ஆடியோவை. அப்போது நான் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கேன், விஜய் வரல இந்த மாதிரி இருக்குங்கிறதுல கொஞ்சம் அப்செட்டில் இருக்கேன். எல்லோரும் உள்ளே கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒரு வேன் ஒன்று வருது, விஜயோட வண்டி போயிருக்கு, எனக்கு தெரியாது. டூர்னு பிரேக், என்னை பார்த்தோன்னே டக்குன்னு பிரேக் அடிச்சு நின்றுச்சு. அன்றைக்கி வந்து மேலே வந்து சேரனோட படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, சம்திங் லைக் தட். விஜய் ரிலீஸ் பண்ணார், எனக்கு தெரியாது. அதுவும் வேகமாக கிரீச்சுன்னு சத்தியம் தெரியல, பிரேக் அடித்து டக்குன்னு பார்த்தா விஜய் இறங்கி வந்தா கட்டி பிடிச்சிட்டு, அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, நான் வரேண்ணா ஃபங்க்ஷனுக்கு, நான் வரேண்ணா ஃபங்க்ஷனுக்கு. ஐயோ விஜய், நான் என்ன நம்ப முடியல, நீ போண்ணா, நீ போய் நீ ஆரம்பிண்ணா ஸ்டேஜில், நான் வரேண்ணா, நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேண்ணா, உன்னை நான் வந்து கழுத்திருக்க மாட்டேண்ணா அப்படின்றான். நான் அழுத்து அப்படியே. அப்புறம் மாலா கூப்பிட்டு உள்ளே ரெடி பண்ணுங்க, ஆரம்பிங்க, விஜய் எப்படி ½ hour வரேன்ட்டாருன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். 2 டான்ஸு பாட்டு போன உடனே என்னுடைய வெல்கம் ஸ்பீச் நான் பேசுகிறேன். அப்போ சொல்லன்னு சத்தம் கேட்குது. பார்த்தா விஜய் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே அழுதுட்டேன், எமோஷனாக, என்னால் பேச முடியல. இங்கே பாருங்கள், வரலைன்னு சொன்ன விஜய் வண்டி நிறுத்தி என்னை கட்டிப்பிடி சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா அப்படியே கண்ணில் தண்ணியாக கொட்டுது. விஜய் அப்போ ஸ்டேஜுக்கு ஓடியாந்து என்னை கட்டி பிடிக்கிறார். நான் தான் வந்துட்டேன், அப்புறம் ஏன் எமோஷன் ஆகிறீங்க. இல்லை விஜய், நீங்கள் வந்தது எவ்வளோ பெரிய எனக்கு தான் தெரியும், என்னால் ஃபீல் பண்ண முடியும், உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அழுதுறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம், அப்படியே கண்ணில் தண்ணியாக கொட்டி அப்புறம் பேசி முடித்தோன்னே ஆடியோ ரிலீஸ் நல்லபடி நடந்துருச்சு. சும்மா இருக்காமல் தேவையில்லாமல் பார்த்திபன்ட்ட ஒரு வார்த்தை கொடுத்தேன். நான் அந்த வார்த்தை கொடுத்தா மாற மாட்டேன். சரி, பார்த்திபன் முதல்ல நம்மள்ட்ட வந்தவருன்னு படத்தை எடுக்கலாம் அப்படின்னா 4 கோடிக்குள்ள எடுக்கலாம் அப்படின்றாரு. 50 லட்சம் செலவு பண்ணிட்டோம். நான் சொன்னேன், பார்த்திபன் 2 படம் எடுக்க முடியாது, படத்தை நான் ட்ராப் பண்ணுறேன்னா அவர் பெரிய கட்டிக்காரு சார், பேசியே உங்களை வந்து கரெக்ட் பண்ணிடுவார். பெரிய மாபெரும் ஞானி, வித்தக்காரர். எவ்வளோ சொல்கிறேன் முடியாதுன்றார். அப்போது ஒருத்தர் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காரு இவருக்கு, பார்த்திபனுக்கு. அந்த ஃபைனான்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன், கொடுத்து எழுதி வாங்கிக்கிறேன் பார்த்திபன்ட்ட. இந்த பணத்தை நான் பின்னால் உங்களுக்கு படம் டைரக்ட் பண்ணி திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. வாங்கி வச்சுருக்கேன், நம்ம இப்போ நோட்டு இருக்கு என்கிட்ட. படத்தை வந்து நடுவில் நான் சொல்கிறேன், இல்லை நான் என்னால் முடியாது பார்த்திபன், நீ எடுத்துருங்கன்னா விட மாட்டேன்றாரு. இந்த மூட்டை எடுத்து போன கதை உங்களுக்கு தெரியுமா? 2 பேர் ஆற்ற கடக்க போவான். ஒருத்தன் சொல்லுவான், கடந்து போயிடலாண்டா, வெள்ளம் வந்துட போதுன்றான். அப்போது ஒருத்தன் சொல்கிறான், டே மூட்டை ஒன்று மிதக்குது அப்படின்றான். ஆமாடா மிதக்குது, நம்ம போகலான்றான். இவன் சொன்னால் கேட்கல. அந்த மூட்டைக்காரன் மூட்டையை எடுக்க போகிறவன் நான் போகிறேன். மூட்டையை எடுத்துட்டேன், ஒழுங்காக ஆற்ற கடந்து போயிருக்கலாம்னு மூட்டை எடுத்துட்டேன். இப்போ அவன் அங்கேருந்து அந்த கடைக்கு போயிட்டு கத்துறான், டே வாடா மூட்டை எடுத்துல வான்றான். சார் மூட்டை எடுத்துட்டேன்ப்பா, ஆனால் முதல்ல விட மாட்டேங்குதை பண்ணுறான். அந்த கதையில் தான் ஆச்சு பார்த்திபன் படத்தில் எனக்கு. நான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன், பார்த்திபன் நல்லா கழட்டி விட முடியல. 50 லட்சம் போனால் போதுன்னு விட்டுருந்தா கூட போயிருந்தோம். நம்ம அந்த எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற ஒரு முட்டாத்தனமான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த படத்தை நம்ம எடுக்கிறோம், எடுக்கல 4 கோடியில் முடிக்கலாங்கிற படம் கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபா ஆகிடுது, 7 கோடி ரூபாய் ஆகிடுது. இந்த படமே வந்து ஒருவேளை இவர் பார்த்திபன் நடிக்காமல் கார்த்தி மாதிரி ஒரு நடிச்சிருந்தாங்கன்னா படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு முட்டாள் கிடையாது, பார்த்திபன் ரொம்ப கெட்டிக்காரரு. ஆனால் அவர் நடித்தது தப்பு, அவருடைய இமேஜ் யாரும் ஒத்துக்கல. அவர் இந்த வேலை பார்க்குறது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ எனக்கும் பார்த்திபனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அந்த படத்தில். அவர் வந்து தகவல் பண்ணிட்டே இருப்பார், பணத்தை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு, அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுங்க. படத்தை டேட் ரிலே பண்ணி முடிக்கிறது வேணே பண்ணார். இப்போ ஜெமினிலேருந்து அங்கேருந்து ப்ரெஷர் போடுறானுங்க, எனக்கு அவுட் பணம் தரல, நீ அது பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு. நான் ஏன்னா லோக்கலாக ஷூட்டிங் கிடையாது, 2 பாட்டு தானே பாக்கி இருக்கின்றாரு, 5-6 சீன் பாக்கி இருக்கின்றாரு. இன்னுமே லோக்கலாக இந்த இவங்களை வச்சு நான் படம் எடுக்க மாட்டேன். ரவி பிரசாத் இவங்கெல்லாம் கூட மாட்டேன், இந்த ஆனந்த் சீனியெல்லாம் கூட மாட்டேன். புதுசாக ஒரு ஆளை வெளிநாட்டில் படத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூட்டி போயிட்டேன். எங்கே? செக் ரிப்பப்ளிக். தெலுங்கு படம்லாம் எடுப்பாங்களே பெரிய பெரிய படம், அங்கே
அப்புறம் வந்து வியன்னா பேலஸு, பிரமாதமான லொக்கேஷன். நீங்கள் படம் பார்த்தீங்களான்னு தெரியாது. பாடுறதுக்கு வந்து ஸ்ரேயா கோஷலும் ஹரிஹரன் ஒரு படம் பாடணும் அப்படின்ட்டு இவ்வளவு நம்ம எஃபர்ட் போடுறோம். படத்துலையும் அவ்வளோ மேட்ரு இருக்குது. இது ஓடலைன்னா பார்த்திபன் ஒத்துக்கல மக்கள். ஒரு வாட்டி ஒரிசாவோட சீஃப் மினிஸ்டர் திருப்பாதி சார் சொல்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் வந்து இளையராஜாவை ஹானர் பண்ணணும் மீட்டிங்கில். ஒரிசா மக்களை எல்லாம் கூப்பிட்டு மீட் பண்ணுறாங்க. இங்கே ஜெயலலிதாவும் வர்றாங்க, நவீன் பட்நாயக்கும் வராரு. அப்போ 2-3 பேர் ஹானர் பண்ணணும். அப்போ பிரகாஷ் ராஜையும் கேட்குறாங்க. திடீர்னு பிரகாஷ் ராஜ் வேணான்ட்டாங்க. எனக்கு மானம் போச்சு. இளையராஜாவும் வாணி ஜெயராமே பண்ணேன். ஏன்னா வாணி ராஜா நிறைய ஒரியா பாட்டு பாடியிருக்காங்க. இப்போது ஸ்டேஜில் என்னையை கொண்டு முன்னால் உட்காரச்சாங்க முதல் ரோலை எல்லா ஆளுகளோட சேர்ந்து. நான் சொன்னதான் இளையராஜா வருவார். நான் வந்துட்டார். வந்தார். அப்போ ஒரு வாட்டி சுஹாசினியும் கூட்டி போனேன். அதுவும் ஒரியாலாம் பேசி கலக்கிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ ஜெயலலிதா நவீன் போயிட்டேன். இப்போ இளையராஜாவை பேரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மியூசிக் மாஸ்ட்ரோ இளையராஜான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிசாக்காரன் எல்லாரும் தேட்டரு கலங்கிருச்சு. ஜெயலலிதா மிரண்டாங்க. இளையராஜா என்கிட்ட எந்திரிச்சு அப்படி போகிறாரு. கை காட்டுறாங்க ஜெயலலிதா. என்ன ராஜா அப்படின்னு, ராஜா அப்படின்றாங்க. வான பொழந்துச்சு சார் கைத்தட்டு. எத்தனை பேரை கூப்பிட்டாங்க, இவ்வளோ கைத்தட்டல் இல்லை. இவர் சிரிச்சுக்கிட்டு மேடையில் ஏறுறாரு. ஏறின உடனே ஜெயலலிதா கையை பிடிக்கிறாங்க. ஜெயலலிதாக்கே கைத்தட்டு இருக்காதுன்னா போய் அதை வாங்கிட்டார். இப்போ அதை வாங்கிட்டு கிஃப்டை வாங்கிட்டு பேசுகிறாரு. அப்போது இசையை பற்றி 4 வார்த்தை பேசிட்டு ஒரு சின்ன பாட்டு ஒரு 4 லைன் பாடுறாரு. பயங்கர கைத்தட்டல். ராஜா வந்தோன்னா நக்கல் பண்ணுறேன். ஜெயலலிதாவை மிரண்டு போச்சு உங்களை பார்த்துன்றேன். நாராயணன் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, எந்த சேனல் ஆன் பண்ணாலும் என் பாட்டை தான் கேட்டாகணும் அப்படின்றாரு. சார் தமிழ்காரன் கேட்குறது வேற, ஒரு ஒரியாக்காரன் உங்களுக்கு இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்குறான் பாருங்க அப்படின்னாரு. கார்பில் ஏறி போயிட்டார். இந்த சமயத்தில் நான் அஜித்தை பற்றி ஒரு சொல்ல வேண்டியது இருக்குது. 1995 என்ன பண்ணுறாரு, 96 அஜித் வந்து என்கிட்ட பணம் கேட்குறாரு. எங்கள் அப்பா அம்மா வந்து சிங்கப்பூர் போகணும், எனக்கு ஒரு 6 லட்ச ரூபா பணம் வேணும் நாராயணன் கொடுங்கன்றார். என்னுடைய ஆஃபீஸில் வந்து என் ஆஃபீஸில் உட்காந்து நான் உடனே கொடுத்துட்றேன். 6 லட்சம் டிராஃப்ட் வாங்கி கொடுக்குறேன். இதில் ஸ்டாண்ட் சார்ட் பேங்க்கில் 6 லட்ச ரூபாய்க்கு டிராஃப்ட் வாங்கி கொடுக்குறேன். முடிஞ்சது. 96 மாண்புமானவன் படம் எடுக்கிறேன். படம் ஓடலை, நடந்துட்டுருக்கு. அஜித்தோடு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டேட்டு கொடுமா, நம்ம படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நிச்சயம் நான் சார் படம் பண்ணுவேன்றாரு. எனக்கு நேரம் சரியில்லை, நல்ல நேரம் வரல, நான் கூப்பிட்றேன்றாரு. இப்போ 1998 வரைக்கும் இழுத்துட்டு இப்போ வெடிமுத்துன்னு ஒருவன் வர்றான் சீனுக்குள்ளே. அவன் ஒரு படம் எடுக்கிறான் இவளை வச்சு, அவள் வருவாளா அப்படிங்கிற படம். அவன் என்ன சொல்கிறான், அஜித் படம் எடுக்கிறான். எனக்கு அஜித்தோட டேட்டு டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து 99 2000 சரி வெடிமுத்து நான் வந்து உனக்கு பணம் தரேன்றான். அப்போ அஜித்துக்கு அழகுறவரே தெரிய வருது, நான் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. அவர் படத்தை ஒழுங்காக முடிக்கல, இவன் ஏகப்பட்ட தகராறு பண்ணுறான். நான் இப்போ பணம் நிறைய கொடுத்துட்டேன். அஜித்துக்கு ஒரு 12 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன். டிராஃப்டாக கொடுக்குறேன், செக்காக கொடுக்குறேன். எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. இன்கம் டேக்ஸ்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, என் லெட்ஜர் புக்லேயே இருக்குது அஜித்து கொடுத்த பணம். அப்போ அஜித் என்கிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நாராயணன் சார் நீங்கள் நான் ரொம்ப ஃப்ரெண்டு, வெடிமுத்து படத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் தனியாக டேட் தருவேன், அப்புறம் நம்ம படம் எடுக்கலாம்னு சொல்கிறாரு. இந்த பணத்தை நம்ம அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுறேன். இப்போ படத்தை வந்து கேஆர் ஜெயனை கூப்பிட்டு அந்த பணத்தை எல்லாம் விட்டு கொடுத்துரு அப்படின்னு. அஜித் பணத்தை தான் நான் ஒத்துக்கிட்டேன் முதல்லையே. மீதி பணம் ஒரு 13-14 லட்ச ரூபா வெடிமுத்து தர வேண்டியிருக்கு, அதை நீ விட்டு கொடுத்துருந்தாருன்னு. இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகுது, அவன் எப்படியா தருவானே ஏதோ ஒன்று எழுதி தர்றாங்க. இந்த ஸ்ரீராம் ஆலயம் ஸ்ரீராம்னு ஒரு ஆள் அவர் எழுதி கொடுக்குறாரு. அவருக்கு செத்து போயிட்டாரான் போன அவசரம். அவர் ஒன்று எழுதி தர்றாரு, நான் பணம் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு. இந்த லெட்டர்லாம் என்கிட்ட இன்னும் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகுது, படம் தான் ஓடலை. அவன் சேட்டலைட் ஏதோ விற்று ஏதோ அவன் வெடிமுத்து வெளில வந்துட்டான், ஏதோ பண்ணுறான்னு வைங்களேன். இந்த அஜித்தை நான் இப்போ ஃபாலோ பண்ணிருக்கேன். அப்பப்போ அந்த சுரேஷ் சந்திரான் ஏர்வா வந்தான். எப்போ கேட்டாலும் அஜித் வந்து அங்கே அப்பாவோட பேசிகிட்டு இருக்காரு, உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு, தாக்கலே சொல்லுவான். எப்பவும் டைரெக்டாக கனெக்ட் பண்ண மாட்டான். எப்போ பார்த்தாலும் யார் கேட்டாலும் அதுதான் சொல்லுவான். ஏன் அப்பாவோட பேசிட்டு வரேன், நான் ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்றேன், என்ன பேசுகிறது என்னையா இருக்குது, பதிலாக சொல்லலாம்ல. ஸோ இந்த மாதிரி பணம் தர வேண்டியிருக்கு, வாங்கின பணம் திருப்பி தரல, படம் நடிக்க நேரம் படம் நடிக்க வேண்டாம், பணம் திருப்பி கொடுங்க பண்ணேன். 96 98 வாங்கின பணம் இன்றைக்கி என்ன வேல்யூ, 12 லட்சம், ஒரு 6 லட்சம் 18 லட்சம் ரூபாய்க்கு தரவே இல்லை. ஸோ இப்போ என்ன போச்சு, இவன் இப்படியே போட்டு என்ன அல்வா கொடுத்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் நான் பணமே வாங்கலைன்ட்டான். அப்போ நான் குமுகத்தை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். இந்த மாதிரி அஜித்துங்கிற வந்து நல்லா நினச்சிட்ருக்கீங்க, அந்த ஆள் இந்த மாதிரி பணம் வாங்கி எனக்கு திருப்பி தரல, ஏமாற்றிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குமுகத்தில் போடுறானுங்க. அவனை போய் பதில் கேட்குறானுங்க. அவன் சொல்கிறான், சார் எனக்கு பணம் தரல, நான் வாங்கலை, நான் ஆண்டவனுக்கு தான் கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டான். அப்படியே அதை போடுறானுங்க, கடவுளுக்கு தான் தெரியும் அஜித் சொல்லி விட்டாருன்னு. எனக்கு சன் டிவியில் இருந்தெல்லாம் ஃபோன் வருது, நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. ஆமாம்மா நான் சத்தியமாக நான் கொடுத்தவனை தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு லெட்ஜர் காப்பி என்கிட்ட இருக்குது. இப்படியே போயிடுச்சு அப்படியே டவுன் த ட்ரெயின். சிவகுமாரோட இன்றைக்கி நீங்கள் நட்பில் இருந்தாலும்
அவரோடும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது இல்லை? என்னுடைய மூத்த பையனுக்கு கல்யாணம். சிவகுமாருக்கும் எனக்கும் படம் அந்த சீரியல் எடுக்கல ஒரு மனஸ்தாபம் ஆகி போச்சு. மனஸ்தாபம் ஆகி போச்சுன்னா அவருடைய கார் கண்ணாடி உடஞ்சதுக்கு 10,000 கேட்டார், கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து சீரியலை வந்து அந்த கண்டினியூட்டி வீடு கிடைக்கல. அதுக்குள்ளே எனக்கு அப்ரூவல் வந்துச்சு தூர்தர்ஷன்லேருந்து. கதையை வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சாகணும். இவரை வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுறோம், மகா அவமானப்படுத்திட்டார். இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமுதத்தில் இன்டர்வியூ கொடுத்தாரு. என் பேரை சொல்லியிருக்காரு. குமுதங்க எனக்கு வேண்டியவனுக்கிட்ட என் பேரை போடலை. இந்த மாதிரிலாம் ப்ரொடியூசர்லாம் பண்ணுறாங்கன்னு கண்ணா அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்லிட்டார், என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி. நான் பயங்கர அப்செட் ஆகிட்டேன். என்னென்னா நம்ம என்ன பண்ணோம், இடம் கிடைக்கல, முடிச்சாகணும், இவருக்காக நம்ம பயப்பட முடியாது அப்படின்னு சொல்லி இவர் நடிக்க மாட்டேன்ட்டார். ஃபர்தராக 130 எபிசோட் இப்படி நடிக்க மாட்டேன்ட்டார். இதனால இப்போ எனக்கு அவர் எத்தனையோ வருஷமாக ஃப்ரெண்டு, என் ஃபேமிலிக்கு அவரை கூப்பிடணும். இப்போ அவர் போனால் மதிப்பார் இல்லைன்ற பயம் எனக்கு இருக்குது. என்னுடைய மரியாதை முக்கியம் இல்லை. நான் எங்கே போனாலும் நம்மளுக்கு மரியாதை இருக்குன்னா போவேன், நான் போக மாட்டேன். நான் சொன்னல, யாராக இருந்தாலும் என்கிட்ட பேசினா பேசுவேன், நானாக போய் என்னுடைய மரியாதை விட்டுக்க மாட்டேன், தள்ளித்தான் நின்றுவேன். அவங்களாம் பேசினா தான். இந்த மாதிரி இருக்கையில் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண போகணும். இவர் ஃபோன்லாம் அடித்தேன், எடுக்கலை, வேறு வழி தெரியல, விட்டுட்டேன். இன்வைட் பண்ணவே இல்லை. முதல் பையன் கல்யாணத்துக்கு எனக்கு இருக்குது 2 பையன். இப்போ 2வது பையன் கல்யாணம். அதுக்கடையில் சூர்யா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார், ரொம்ப மதிக்கிறார், என்னையே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நம்ம இடத்துக்கு டப்பிங்லாம் பண்ண வந்திருக்காரு. கௌதம் மேனன் படத்துக்குலாம் நம்ம இடத்துல டப்பிங் நடந்தது. அவர் சொந்தமாக அந்த ஹிந்தியில் பண்ண படத்துக்கு நம்ம இடத்துல டப்பிங் நடந்தது. நல்ல ஒரு மரியாதை இருக்கார். இப்போ வந்து சூர்யாவை நான் இன்வைட் பண்ணி ஆகணும். அவர் கிராமத்தில் கல்யாணம் வச்சா வர மாட்டேன், மெட்ராஸில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைன்னு எனக்கு கேட்டே இருக்கார் ரொம்ப நாள், 10-20 நாள். இப்போ இன்னும் 2-3 நாளாக நான் வில்லேஜுக்கு போகிறேன். கல்யாணம் இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், சிவகுமார் வீட்டுக்கு வேறு வழி இல்லாமல், அவர் இல்லை, அங்கே வெளில போயிட்டார். வெளில அப்படியே போயிடுச்சு, 4-5 மிஸ் ஆகி போச்சு. இப்போ சிவகுமார் ஒய்ஃபை பார்த்து இன்விடேஷனையும் கொடுத்து புடவை இதெல்லாம் கொடுத்துட்டேன், மரியாதை பண்ணி. அப்போ அந்த அம்மாட்ட நான் சொல்கிறேன், சார் வந்து என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னை பற்றி கண்ணாப்பண்ணான்னு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு, எனக்கு ரொம்ப வருத்தமா. பட் என் குடும்பத்துக்கு இவ்வளோ வருஷமாக எனக்கு அவர் தெரியும். அப்படி இருக்கிற ஒருத்தரை மீறி அவரை கல்யாணத்துக்கு வராமல் நான் கல்யாணம் பண்ணேன்னா அது வந்து ஒரு முழுமையாக இருக்காது. எங்கள் அப்பா காலத்துலேருந்து தெரியும், எங்கள் அண்ணன்லாம் தெரியும். அதனால சார்கிட்ட சொல்லுங்கள், நான் ரொம்ப வருத்தப்படுறேன், இவர் ஏன் அப்படி பேசுனா எனக்கு தெரியாது, பட் நான் அதை மனசில் வச்சுக்கல, அது முடிஞ்சு போச்சு. அதனால நான் கல்யாணத்தை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் எல்லாத்தையும் கொடுத்து வீட்டுக்கு வர்றேன். வந்துட்டேன். அடுத்த நாள் நான் சூர்யாவை கூப்பிட போகிறேன். நானே என் ஒய்ஃபு, என்னுடைய மச்சினோட ஒய்ஃப் 3 பேர் உட்காந்துருக்கோம் ஆஃபீஸில். இதில் 3rd ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம். அப்போ அன்றைக்கி 12:45 1 மணிக்கு சூர்யாவோட அப்பாயின்மெண்ட்டு. அவர் வந்து பின்னி மில் ஷூட்டிங்கில் இருக்கார். சார் தங்கதுரை சொல்கிறார், யாரையும் பார்க்க மாட்டார், ஷூட்டிங்கில் வந்து எவனும் வரக்கூடாதுன்றவர். 7 சேனல் நாராயணன் மேலே உள்ள மரியாதையினால் உங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறார் இன்விடேஷனை வாங்குறதுக்கு. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை பயங்கரமாக மதிக்கிறாரு, கரெக்டாக போயிடுங்கன்ற தங்கதுரை. ரைட், ஓகே சார், நான் போயிடுறேன்ட்டு. இப்போ ஃபோன் அடிக்கிறாரு. 11:30 ஃபோன் அடிக்கிறார் சிவகுமார். என்ன முதலாளி, என்னை கோச்சிக்கிறியாடா அப்படின்னாரு. நான் என்ன கோச்சிக்கிறேன் அப்படின்னு. நான் ஸ்டாப்பாக ஃபோனில் உங்களுக்கு சிவகுமார் எப்படி பேசுவாருன்னு தெரியும், பேசிக்கிட்டே இருக்கார். நான் இப்போ கார் டிரைவர் இல்லை, நானே காரை ஓட்டுறேன். அந்த எஸ்யூவி கூட கிடையாது, ஆடி கார், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நான் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்க அந்த பின்னி மில்லோட இது லொக்கேஷன், அங்கே போகிறேன். நான் ஸ்டாப்பாக 1 ஹவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஏன்டா நீ முதலாளிடா, எனக்கு நான் எப்போ கல்யாணத்துக்கு வராமல் இருப்பேன், நான் வந்து நிற்பேன்டா, கல்யாணத்தில் நான் ஃபோட்டோ எடுப்பேன், நீ எப்படி என்னை தவற நினச்ச, உன்னை விட்டு நான் எங்கடா போவேன், நான் வர்றேன், கல்யாணத்துக்கு நான் வருவேன்டா. அப்படியே பாரு, இப்போ எமோஷன் ஆகுது எனக்கு, பயங்கரமாக பேசிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என் பொண்டாட்டிலாம் பார்க்குறேன், அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. காரை ஓட்டிக்கிட்டே போகிறேன், பின்ன முள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். சூர்யா வந்து டயத்துக்கு பிரேக் பண்ணிவிட்டு அங்கே வந்து கையாட்டுறாரு எனக்கு. அப்போ நான் சொல்கிறேன், அண்ணே சூர்யா கையாட்டுறாருண்ணே, நான் இறங்க வேண்டியிருக்கேன், காரை விட்டுன்றேன். சரி போ, நீ சூர்யாவை கூப்பிடு, வர முடியாது, பட் நான் வந்து நிற்பேன்டா கல்யாணத்தில். சூர்யாட்ட போனேன், அவர்கிட்டையும் இந்த கதையெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி அப்பா பேசிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம் அப்படின்னு. சார் எப்படியும் நான் உங்கள் வீட்டுக்கு வரணும், பொண்ணாப்பில் வந்தோன்னே சொல்லுங்கள், நான் ஊருக்கு வர முடியாது, ஷூட்டிங் நடக்குது, நான் டெஃபினட்டாக ஐ வாண்ட் மீட் ஆல் ஆஃப் தெம்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா, நான் கட்டாயமாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. கல்யாணத்துக்கு வந்தார் சிவகுமார், ஃபோட்டோ தான் எடுத்தார். அப்படியா? டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களோட உங்களுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.